மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் மதங்களை கடந்து அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கி இருக்கிறது. அதை காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்படும் அரசுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையான இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள சிக்கல்களை களைவது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் கொண்டு வந்த திருத்தங்களை எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்கெடுப்பின் அடிப்படையில் அவற்றை நிராகரித்து விட்டார்கள். மாறாக மத்திய அரசினுடைய கூட்டணி கட்சிகள் கொண்டு வந்த 14 திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு இறுதி மசோதா தயாரிக்கப்பட்டு அதனை கடந்த 30ஆம் தேதி மக்களவை சபாநாயகரிடம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மசோதா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. இஸ்லாம் மத விஷயங்களில் அரசு தலையிட வழிவகுக்கும். எனவே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான இந்த மசோதாவை புரட்சி பாரதம் எதிர்க்கிறது. மேலும் மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்பு திருத்த சட்ட முன்வடியினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தை புரட்சி பாரதம் ஆதரித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு